ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இருக்குல்ல, அது தேங்காய் அரைச்சி விட்டு குழம்பு வச்சுருக்கேன் நான். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன்ஸ்க்கு. அப்புறம் இன்னைக்கு வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மட்டன் பார்த்தீங்கன்னா குழம்பு, தேங்காய் அரைச்சி விட்டு மட்டன் குழம்பு. கிட்டத்தட்ட இதே ஸ்டைலில் தான் நான் இந்த முருங்கைக்காய் குழம்பும் வச்சுருக்கேன். இது வெஜிடேரியன், இது நான்வெஜ் வெர்ஷன், அவ்வளோதான். ஸோ மட்டன் குழம்பு இங்கே இருக்கா. அதே மாதிரி இன்னைக்கு வந்து செவரொட்டி கொஞ்சம் கிடச்சிது. ஈரலும் செவரொட்டியும் போட்டு இங்கே வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன் நான். இந்த குக்கரில் தான் பண்ணேன். இதனுடைய ரெசிபி வந்து உங்களுக்கு, அதாவது மட்டன் குழம்பு அண்ட் இந்த ஈரல் ஃப்ரை ரெசிபி வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துடும். ஸோ ஸ்டே டியூன். இது வந்து இந்த குக்கர்ல இருந்து வழிச்சது கொஞ்சோண்டு இருக்கா, இந்த ரைஸ் வந்து வடிய விட்டுருக்கேன்னா இது கொஞ்சம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த கடாய் சாதம் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இங்கே எடுத்து வச்சிருக்கேன். விளக்குறதுக்கு இன்னும் போடலை. ஸோ அதை சாப்பிட்டு அப்புறம் விளக்குறதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் நான். இது ரொம்ப சூப்பரா இருக்குது. இது வந்து ஆக்சுவலி டைரக்ட் குக்கிங்ல வேகிறதுக்கு வந்து 20 to 25 மினிட்ஸ் ஆகுமா. கிட்டத்தட்ட எனக்கு வந்து 15 மினிட்ஸ்ல வந்து இது முடிஞ்சிருச்சு. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாவே இருந்தது எனக்கு குக்கர்ல பண்ணதுனால. ஸோ இதனுடைய ரெசிபி வரும். ஸோ ஸ்டே டியூன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து தயிர் துவைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் டீடாக்ஸ் வாட்டர் இருக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய தேர்ஸ்டே லஞ்ச். See you in the next video. Bye bye.